We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் 75வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு காலை முதலே கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தேமுதிக நிறுவனரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் 75வது பிறந்த நாள் இன்று பல்வேறு இடங்கள்ல கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அந்த வளாகத்துலதான் அவருடைய நினைவிடம் என்பதும் இருக்கிறது. இந்த நிலையில காலை முதலே அந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவரது நினைவிடத்திற்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு காலை முதலே பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் என அவரது அபிமானிகள் என நூற்றுக்கணக்கானவர் இங்கே குவிந்து பல்வேறு அவரது நினைவிடத்துல மரியாதை செய்து வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் நடிகர் மன்சூர் அலிகான், குணச்சித்திர நடிகர் MS பாஸ்கர் உள்ளிட்ட பிரபலங்களும் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில், அதாவது இந்த நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியின் சார்பிலும் ரசிகர்கள் சார்பிலும் பல்வேறு இனிப்புகள் மற்றும் காலை உணவுகள் வழங்கும் அந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னொரு 10 மணிக்கு மேலாக அவரது மகன் விஜய பிரபாகரன் இந்த பகுதிக்கு வந்து நினைவிடத்தில் மரியாதை செய்துவிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கவும் அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைவருடைய நிறுவனருடைய விஜயகாந்தனுடைய மனைவி தற்போது சென்னையில் இல்லாத காரணத்தினால் இந்த பகுதிக்கு அவரது மகன் மற்றும் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவரது கேப்டன் விஜயகாந்தினுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.